பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, ஜனவரி மாதம் 13ஆம் தேதி 2025 இந்த வருஷத்தினுடைய முதல் பௌர்ணமி ராவிழிப்பு ஜெபம். ஹல்லேலூயா! உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. இந்த வருஷம் துவங்குகிற இந்த வேளையிலே சந்தோஷத்தோடு துவங்குவோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, பிரசங்கி சபையுடையாளர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. பல வருஷங்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த கோரிக்கை நிறைவேற்றவில்லையே, எப்பதான் ஆண்டவர் நிறைவேற்றுவாரு? கவலையோடு இருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரம் மனுஷன் அறியான், ஆனால் கடவுளுக்கு தெரியும். எந்த நேரத்திலே நம் வாழ்க்கையில அவர் வந்து அந்த அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று கடவுள் முன் குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! மகிழ்ச்சியோடு இந்த வருஷத்தை துவங்குவோம். ஒரு பக்தன் ஜெபிக்கிறார் கடவுளிடத்திலே, எனக்கு நிறைய ரத்தின கற்களை கொடும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு செல்வந்தனாக வேண்டும் என்று ஜெபிக்கிறான். அந்த பக்தனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. கடவுள் சொல்லுகிறார், அதிகாலை 6 மணி அளவில் அந்த ஒரு இடத்துக்கு, முன்குறித்த இடத்துக்கு நீ வா. ராத்திரி எல்லாம் அவன் தூங்கவில்லை, இரவெல்லாம் தூங்காமல் அவன் அவசரத்தில் என்ன செய்கிறான், அந்த இடத்துக்கு ஒரு 4 மணிக்கெல்லாம் சென்று அமர்ந்து விடுகிறான். இன்னும் சற்று இருட்டு. அவன் கைகளில் கிடைத்த சின்ன சின்ன கற்களை எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்துக்குள்ளாக ஒன்றின் பின் ஒன்று அவன் தூக்கி இருந்து கொண்டே இருக்கிறான். சூரியன் சரியாக 6 மணிக்கு உதித்தது. அவன் கையில் இருந்த கடைசி ரத்தின கல்லையும் தூக்கி குளத்துக்குள்ளே போட்டான். பிரியமான சகோதரனே சகோதரியே, எந்த நேரம் ஏற்றதான நேரம் என்று நம் கடவுள் அறிவார். அதுவரை காத்திருப்பது, ஜெபத்தோடு காத்திருப்பது நமக்கு ஆசீர்வாதம். இன்று இரவு கடவுளிடத்திலே ஜெபிப்போம். இந்த இரவு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய இரவாக இருக்கட்டும். ஆமேன்.